ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தவங்க மேல வைக்கிறோம்னா ஆதாரம் இல்லாம வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாது. நம்ம இந்த துறையில செயல்படுறோம். நீங்க இந்த துறைக்கு வந்திருக்கீங்க. நீங்க நக்கீரன்ல இருந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. நீங்களும் பத்திரிகையாளர் தான். என்னன்னா அடுத்தவங்க மேல வைக்கும் போதே நம்ம இவ்வளோ யோசிக்கணும். ஆதாரம் இல்லாம போடக்கூடாது இந்த செய்தி. அதனாலதான் நான் நம்ம பத்திரிகையாளர்கள், நம்ம சக பத்திரிகையாளர்கள் பிளஸ் மைனஸ் என்ன வேணா இருந்தாலும் வைக்கும்போது ஆதாரத்தோட தான் பேசுறீங்களா? ஆதாரத்தோட தான் பேசுறோம். சரி. அங்க அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ல வேலை செய்யற சில பேர் என்னோட சோர்ஸ். இது புதுசா இருக்கே. கண்ணால பார்த்தண்டா மச்சான், வந்துட்டு போயிருக்காங்கடா மச்சான் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள்ல இருந்து நான் வந்து சொல்றேன். சரிங்களா? இப்ப வந்து இதுக்கு அவங்க என்கிட்ட வந்து பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் செம கூத்து. அப்புறம் நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் போனேன். அங்க ஒரு நம்பர் இருந்தாரு. அவரும் ரொம்ப ஃபேமான ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட். அவரும் பல சேனல் மாறி இருக்காரு. மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து யூடியூப் 2-3 யூடியூப் மாதிரி இப்போ ஒரு யூடியூப்ல ஹெட்டா இருக்காரு. பயங்கரமான ஆளு. என்கிட்ட கேட்கும் போது என்னையும் கூப்பிட்டாங்கப்பா 2 வாரத்துக்கு முன்னாடி, நான் வர முடியாதுன்ட்டேன். நாங்க கடைசியில பார்த்தா மாசம் 1 லட்சம் ரூபா அவருக்கு போகுது. மாசம் 1 லட்சம். எனக்கு சொல்லிருக்கலாம். வெறும் 1 லட்சத்துக்கா இந்த வேலை? ஆனா அந்த நபரு அதிமுகவுல வாங்குறாரு, திமுகவுல வாங்குறாரு, தாவேக்காவுல வாங்குறாரு. இப்ப ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு ஐடியாலஜி. மூத்த பத்திரிகையாளர் தானே? என்னை விட ஒரு 2-3 வயசு முன்ன பின்ன இருக்கலாம். முன்ன பின்ன இருக்கலாம். அவ்வளவுதான். சின்ன பையன் ஒரு 2-3 வயசு, 5 வயசு அதிகபட்சம் அதிகமா இருக்கலாம். அவரு சரியா? அந்த நபர் வந்து எனக்கு என்ன ஒரு கோவம்னா, நீ வாங்கிக்க, உனக்கு பொருளாதார ரீதியா நீங்களாம் சமாளிக்க முடியாது, உனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, எனக்கு பிடிச்ச தலைவர், இவருக்காக நான் பேச போறேன், இந்த சமூகத்துல இவருக்காக வேலை செய்ய போறேன், வாங்கிக்க. ஆனா நீ அவருக்கு உண்மையா இருக்கணும்ல. எல்லார்ட்டையும் போய் வாங்கி உட்கார்ந்தா அது என்ன? அந்த கோவம் வருது.